Hi friends, welcome back to our channel. இப்போ நான் வந்து சென்னையில இருந்து கடலூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜி அப்படிங்கற ஒரு நண்பரை சந்திக்க போறேன். அவர் வந்து நம்ம ரன் பண்ற தமிழ் ட்ரோன் பைலட்ஸ் அப்படிங்கற வாட்ஸ்அப் and Facebook குரூப்ல ஒரு ஆக்டிவ் மெம்பர். விஜியை பத்தி சொல்லணும்னா அவர் கடலூர்ல வெற்றி என்ற ஒரு டிவி சேனலுக்கு ஒரு வர்க் பண்ணிட்டு இருக்காரு. Mavic Pro drone வந்து அவர் வச்சிருக்காரு. Hello Viji. Welcome. Bro, எங்க வீட்டுக்கு போலாமா இல்ல ஆபீஸ் போயிட்டு போலாமா? எங்கனாலும் ஆபீஸ் போயிடலாம். ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஓகே. நம்ம விஜயோட ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ. நாவிகா எப்படி கேக்குறீங்க? ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிலலாம் கொண்டு போய் நம்ம ஃப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து மக்கள் கூட்டம்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலாக பர்மிஷன்லாம் வாங்கணும். ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்கிறதால நம்ம இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஆறு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஃப்ளை பண்ணலாம். ஸோ அங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னோட Mavic Pro பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேஸில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது நம்ம கையில் எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Mavic Air. இந்த Mavic Air பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் ப்ரோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது பாருங்கள், அவ்வளோதான் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்டில் தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த கேஸுக்கும் இதுக்கும் வந்து உள்ள கம்பேரிசன் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து 2 ட்ரோன் இருக்காங்க, Mavic Pro, Mavic Air ரெண்டுமே சைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மாதிரியே இது ஃபீல் பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ட்ரோன் தான். இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரோன் Mavic Air இருக்குது. Mavic Proவும் Mavic Air இப்போ நாங்கள் ரேஸ் விட போகிறோம். விஜி வந்து Mavic Pro வந்துட்டு மேலே எடுத்துட்டாரு. இப்போ நான் வந்து Mavic Air நம்ம ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறேன். யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. Now we are racing. Woo. Ready? 1, 2, 3, go. ஸ்போர்ட்ஸ் மோடு, ஆனால் போட்டு இப்போ தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டினது. ஆனால் நிற்காது போல இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடில், பிரேக்கிங் இருக்காது உடனே. Mavic Air and Mavic Pro இந்த ரேஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. விஜி சொல்லுங்கள், அப்புறம் இந்த எப்படி உங்களுக்கு இந்த ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட்? ட்ரோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் நிறைய சர்ச் பண்ணேன், தமிழில் யாராவது போடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப சர்ச் பண்ணியிருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது Mavic Pro தமிழ் அப்படின்னு போட்டேன். உடனே நம்ம தேவநாத் விக்டர் ப்ரோ அவர் தான், அவரோட வீடியோ வந்து நினைச்சு ஒரு ஆள் தான் நம்ம ஆள் தமிழில் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட போயிட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தமிழில் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து போட்டிருந்தார். எல்லாருக்குமே வந்து ரொம்ப
யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்லாம் நிறையாவே போட்டிருந்தார். இப்போ தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மேவிக் ப்ரோ தான் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நான் பேண்டம் 4லாம் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் மேவிக் ப்ரோ வாங்கினேன். ஸ்டார்டிங் வாங்கிட்டு நான் இந்த கிரவுண்டில் தான், இதே கிரவுண்டில் தான், இப்போ நாங்கள் ரேஸ் விட்ட கிரவுண்டில் தான் வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பித்தது. ஸோ இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு நல்லாவே இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து உங்கள் வீடு இல்லை பக்கத்தில் வேறு எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து நான் டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து எல்லோரும் காட்டுற மாதிரி நம்ம காட்டக்கூடாது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் காட்டுறதுக்கு ட்ரோனும் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது. நம்ம ஊரில் வந்து யாருமே ஒரு பார்க்காத ஒரு உயரத்தை வந்து நம்ம ட்ரோன் மூலயமா வச்சு பார்க்கலாம். ஸோ அதனால வந்து தான் ட்ரோன் ரொம்ப இது பண்ணேன். விஜய் வந்து நமக்கு அவருடைய ட்ரோன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து ட்ரோன் பற்றி நிறைய சேஃப்டி பற்றிய விஷயங்கள் சொன்னார். கடலூரில் நானும் விஜயும் சைன் ஆஃப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.